செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஸ்டேக்கு கிடையாது, இது நம்ம 17 அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேப்பாப் எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் எல்லோரும் ரசிப்போம். அது பிடிஎஸாக இருந்தானா, ஸ்டே கிட்ஸாக இருந்தானா, 17ஆக இருந்தானா, நல்லா இருந்தால் ரசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மிங்யூ அவங்கள பிடிக்கும் போல் அவங்களுக்காக மிஸ்டர் கோல்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு டைப்பில் எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன்டா. எல்லாருக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எப்போவும் போல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ஒரு மண்டபத்தில் டெரஸில் நின்றுட்டு அப்படியே டாட்டா காட்டுறீங்க. அங்கே ஒரு கேபில் ஒருத்தவங்க உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு அப்படியே போக நீங்கள் அப்பாடா அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு ஹாப்பி மூடில் யாரும் பார்க்கல அப்படின்னு எல்லா பக்கம் பார்த்துட்டு ஜாலியாக கீழே வந்து மண்டபத்தில் எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் பாட்டுக்க படுத்துடுறீங்க உங்கள் அம்மா கூட. அப்படியே மார்னிங் எழுந்ததும் மண்டபமே பரபரப்பாக இருக்குது. பிகாஸ் பொண்ணை காணோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க கிட்டே போய் கேட்க, எங்கே போனானே தெரியல, பொண்ணை காணோம். அப்பா நீங்கள் அப்படி பயங்கர கோமா அப்படி டபான்னு கதவு தந்துருந்தீங்க. எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க, நீங்கள் மட்டும் அசால்ட்டா அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே கடைன்னு வந்து கும்பிட நிற்க, என்ன நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான் அந்த பனை மரம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. வா, பொண்ணு ஓடி போயிட்டால, அதுக்கு பதிலாக நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க கைப்பிடிக்க, என்ன யார் நீங்கள்? நான் ஏதோ என் ஃப்ரெண்டு கல்யாணம்னு வந்தால் நீங்கள் என்ன தொணை பொண்ணா வந்தேன்னா மனப்பொண்ணாக்க பார்க்குறீங்க? இதெல்லாம் சரியில்லை. அம்மா என்னம்மா வேடிக்கை மட்டும் பார்க்குறீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மா அப்பாலாம், என்ன தம்பி நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு பொண்ணு காணப்படா, அதுக்கு எங்ககிட்ட கேட்கணும்ல எங்கள் பொண்ணை கட்டி தரீங்களான்னு, எங்களுக்கு பிடிக்கல ஷட் அப் அப்படின்னு கத்த. எல்லோரும் பயந்து போய் பார்க்க, என்ன விளையாட்டு பண்ணிகிட்ருக்கீங்களா எல்லோரும் சேர்ந்து? என்னை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் எப்படி ஜோக்கர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பார்த்தா தெரியாது, நல்லா ஒத்து பார்த்தா அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன அப்படின்னு திரும்ப நான் ஒன்றும் சொல்ல. உங்கள் அம்மா வாயை மட்டும் சும்மா தான் இரண்டி அடிக்கிற மாதிரி, என்ன தம்பி எங்களை மிரட்டுறீங்க? அந்த பொண்ணு போனதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதுக்கு தான் ஃப்ரெண்டு இப்படின்ட்டு வராதுன்னு சொன்னால் உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து இப்படியே மிரட்டுறீங்க. அம்மா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா, ஸ்கூல்லேருந்து 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறோம், இப்போல்லாம் பேசாத. யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னால் அவளை கேட்டிருக்கணும், அவளுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போல அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே உங்களை முறைச்சிட்டு கிட்ட வரான். ஐ திங்க் இந்த நேமை நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கடா, கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். மிங்யூ அப்படின்னு தான் நான் பண்ணுறேன், கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். அவன் அப்படியே வந்து உங்களை முறைச்ச மாதிரி நிற்கிறீங்க. இப்போ எதுக்கு சார் என்ன முறைக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போக அவங்கள முறைச்சிட்டே அப்படியே முன்னாடி வரான். எதுவாக இருந்தாலும் தள்ளி நின்று சொல்லுங்கள், பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படியே கிட்ட குனிஞ்சு, அப்போ உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா, உனக்கு ஏதாவது ஓடி போனதில் சம்மந்தம் இருக்கா, உனக்கு தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லிடுடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல. இவ தான் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. நான் அங்கே மணமேடையில் இருப்பேன், இவ்வளோ ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க, இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டா அப்படின்னு நகரா. உங்கள் அப்பாவோ, என்ன தம்பி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, பெரிய பிஸ்னஸ் மேனா பயந்துருமா? நானும் பிஸ்னஸ் மேன் தான், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் மாட்டலாமா அப்படின்னு அப்படியே பார்க்குறான். நீங்களும் நானும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி. என்ன நீங்கள் நம்பர் 1 இருக்கீங்க, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். இப்போது என்ன சார் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? சரி சொல்லி எல்லோரும் முன்னாடியும் இவ்வளோ அடி வாங்க வைக்க வேணான்னு நினச்சேன். இப்போ நான் சொன்னேன்னா நீங்களே இவ்வளோ தூக்கி போட்டு மிதிப்பீங்க. என்ன அப்படி பண்ணி வச்சா அப்படின்னு இங்கே உங்களுக்கு அவ்வளோதான் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும். ஐயோ போச்சு செத்தோம் அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் அதெல்லாம் யாருமே பார்க்கலையே, இவன் சும்மா போட்டு வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அப்பயே துள்ள. அப்போ அவனும் தோ பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இது டிவியில் வந்து அவனோட ஃபோனை கனெக்ட் பண்ணி ஒரு இதை வந்துட்டு கிளிப்பிங்ஸை ஓட விடுறான். அதை பார்க்க மேலே மாடியிலேருந்து நீங்கள் நின்று டாட்டா காட்டி உங்கள் ஃப்ரெண்டை அனுப்பிச்சி வைக்கிறது அப்படியே தெரியுது. இது உங்கள் பொண்ணு தானே? உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கு திரும்ப போச்சு போட்டு கொடுத்துட்டானே அடி நீங்கள் பயந்து போய் நிற்க. இவ தான் அவளை அனுப்பியே வச்சுருக்கா. என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கேவலப்படுத்தினா சும்மா விடுவேன்னு நினச்சிங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த நிமிஷம் இங்கே கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல
அதுக்கே எங்கள் பொண்ணு அவள் ஏதோ அந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அவங்கள போட்டு மொத்த சும்மா இருக்கிறியா தேவையில்லாத வேலை பாப்பியா அப்படின்னு. அம்மா அம்மா வலிக்குதும்மா, அம்மா என்னவே அடிக்காத, அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்ல அவள் இப்போ அவங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கூட அவங்கள மறைச்சிட்டு, ஏம்மா இதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்குமா அப்படி பண்ணா, அவள் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணி விட்டியம்மா, யார் நானா அது அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. வாயை மூடுங்க, எல்லோரும் சொந்த கடை மாதிரி சும்மா கத்திகிட்டே இருக்காதீங்க. இவளை நீங்கள் அடிக்கணும்லாம் எதிர்பார்க்கல, எனக்கு இப்போ கல்யாணம் நடந்தே ஆகணும், அது இவளோட தான். சொன்னதுக்கு புரிஞ்சுதா, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிடுவாங்க. மாப்பிள்ளை அதான் எங்களுக்கே இன்னொரு பொண்ணு இருக்கே, அவளை கூட நீங்கள் அப்படி, எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அவங்கள தான் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் அவள் ஓடி போனதுக்கு இவ தானே காரணம், இவளை நான் சும்மா விடுறதால, இவ பண்ண தப்ப இவ புரிஞ்சுக்கணும், இவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ரெடி பண்ணி கூட்டிடுவாங்க, என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போகிறான். உங்கள் அப்பா உங்கள் அம்மாக்கெல்லாம் அப்படியே பயம் வருது. உங்கள் அப்பாவோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிருக்க. அம்மா அப்பா தெரியாமல் அப்படிங்க உங்கள் அம்மா அடிக்க வர. உங்கள் அப்பா வீடு சின்ன பிள்ளாவை ஏதோ பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அப்பாவோட இப்போ ஷேர் மார்க்கெட் வேல்யூலாம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. என்ன டவுன் ஆகுது அப்படின்ட்டு அவரோ, உங்கள் பாரு இதெல்லாம் அவனோட வேலையாக தான் இருக்கும், இதுக்கு மேலே இருந்தால் பூரா சுற்றி பிடிங்கிடுவான், ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பார்க்க. சரிப்பா அப்படின்ட்டு உங்கள் மேலே தப்பு இருக்கனால நீங்கள் வாய் மூடிட்டு அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கல்யாணம் எடுக்க இங்கே உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவோ பொண்ணில் தான் போயிட்டா, சரி இவளுக்காவது கல்யாணம் நல்லபடியாக இருக்கட்டும், அவங்களும் கூட ஒரு ஹாப்பியாக தான் இருக்காங்க. இங்கேயும் அப்படியே செமையாக பட்டி வேஸ்ட்டி சட்டைன்னு அப்படியே உட்காந்துட்டு அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கான், மூஞ்சி வரப்பாக வச்சுட்டு அப்படியே ஏன் சொல்கிற மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க நாளை ஆகுது அப்படின்னு அவர் சொல்ல, உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வர நீங்கள் குனிஞ்சே தலை நிமிராமல் அப்படியே அழகாக அன்னை இடை அது அப்படின்னா சொல்லுவாங்க, கொடி இடையாட அப்படியே அழகாக வரீங்க. அப்படியே நீ கட்டிங்க நடந்து வரதான் பார்க்குறான். அவனை நீங்களும் லைட்டாக ஓரக்கனால இந்த முசுடு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அவனை பார்க்க, அதே அவன் தான் உங்களை டெரராக முறைச்சிட்டு பார்க்க, நீங்கள் அப்படியே தீ பார்வையே பயங்கரமாக இருக்கே, இது எதுவும் கல்யாணம் மாதிரி தெரியல, கொண்டு போய் நம்மளை கைமா போடுற மாதிரி இருக்குது. ஆட்டை வெட்டுறதுக்கு அந்த மாலை போட்டு தண்ணி தெளித்து கூட்டிகிட்டு போய் வாவான்னு வெட்டிட்ட மாதிரி எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குதே. அவன் கையில் அருவா இருக்க மாதிரி, என் கழுத்து அவன்கிட்ட இருக்க மாதிரியும் இருக்கே. யாரு கண்ணுக்கும் அப்படி தெரியலையா, எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு புலம்பிட்டே நீங்கள் அப்படியே வர. உங்கள் அம்மா சும்மா இருந்திருக்கணும், தேவையில்லாமல் உன்னோட சேட்டை அதிகமாக போச்சு, தேவையில்லாத வேலையை பார்த்து. நான் எதுவுமே பண்ணலம்மா, டாட்டா தான்மா காட்டினேன். டாட்டா மட்டும் காட்டினியா, நீ தான் இப்போ ஓட வச்சேன்னா உன் பேரே கட்டிடா, இது டாட்டா காட்டினேன்ட்டு குழந்தையாடி நீ, உனக்கு எதுவுமே புரியாது. நான் எதுவுமே பண்ணலம்மா, நீ கூட என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு கேட்க, வாய மூடு அப்படின்னு கடந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி உன் பக்கத்தில் உட்காரும் போது உங்களுக்கு புடவை சுருட்டிட்டு கூட உட்காரதில்ல, அப்படியே நீங்கள் ஸ்லிப்பாகி ஒழுக போக அவனும் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உங்களை மெதுவாக உட்கார வைக்கிறாங்க. அப்பாடா நீ உட்கார்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு உட்கார கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே மறைச்சிட்டு கேட்க, இது தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே இருப்பட நறுக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு அப்படியே மிங்கியோ பார்க்க அவனும் உங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டு, அவளை ஓட வைக்கிறனே இருக்கும் உனக்கு அப்படிங்கிறான். உங்களுக்கு இங்கே ஹார்ட் பீட்லாம் எங்கிறது போச்சு, செத்தோம் கன்ஃபார்ம், இந்த கேட்ராமல் வர மாதிரி தெரிவச்சே தான் செத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து இந்தாங்க தம்பி தாலியை கட்டுங்கோ அப்படின்னு கொடுக்க, இப்போ தாலியை வாங்கி அப்படியே உங்களை பார்க்குறான், தாலியை பார்க்குறான், நீங்கள் அவனை பார்க்குறீங்க, தாலியை பார்க்குறீங்க, நீங்களும் அதே மாதிரி அப்படியே வந்து உங்கள் கிட்ட அழகாக உங்கள் கழுத்தில் கட்ட, அந்த கழுத்தில் கட்டும் போது உங்கள் கழுத்தில் அப்படியே அவனோட ஃபிங்கர் படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே உடம்புலாம் சிலுக்குது. அப்படியே நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு அவனை பார்க்க, அவன் கட்டணம் முடிச்சதும் அடுத்தது அந்த நெத்தியில் பொட்டு வைக்க சொல்கிறாங்க, அதையும் அப்படியே வச்சு விடுறான். எல்லாத்தையும் ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணுறான். பட் மூஞ்சி மட்டும் தான் வெறப்பாகவே இருக்குது. நீங்கள் அவனையே தான் பார்க்குறீங்க, அவன் அழகில் கொஞ்சம் மயங்கியே போகிறீங்க. அப்போது எழுந்துருமா அக்னியை வளம் வரணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு பேன அவனை வாட்டர் ஃபால்ஸ் வர பார்த்துட்டு இருக்க. அவனும் ஏய் அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாக சொல்லுறீங்க, அப்படின்னு அடிச்சு பிடிச்சி அடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கிறீங்க. காது கேட்காது அவனுக்கு, இது வேறையா அப்படிங்கிறான். காதெல்லாம் நல்லா கேட்குமே அப்படிங்கிறீங்க. அப்போ ஏண்டி அந்த ஐயர் கத்திகிட்டே இருக்கான், நீ பாட்டு உட்காந்துட்டுருக்காடி, இது கவனிக்கலை அப்படிங்கிறீங்க. எதில் தான் நீ கவனம் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு எல்லாருமே தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி அவன் அக்னி சுத்த. நீங்கள் அப்படியே இருறா புடவை கிடவை அவந்துற போது அப்புறம் ஒரே சேம் பப்பி ஷெமாயிரும் அப்படின்ட்டு நீங்கள் மெதுவாக நடக்க ஆகணும். ஒருத்தி அப்படின்ட்டு அப்படியே ஒரு வழியாக 2 பேரும் சுற்றி முடிக்க அடுத்ததாக மெட்டி போட அப்படியே உட்காரான். நீங்கள் காலை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அவன்
இப்போவே என்ன உன் காலில் விழ வைக்கிறியா, இருடி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு அடி சொல்லி அப்படியே உங்களை முறைக்காதீங்க. நான் என்னடா பண்ணுவேன், இதெல்லாம் சாங்கியம் சம்பிரதாயம்னு இவங்க என் உயிரை எடுக்கிறாங்க, நீ வேறு முறைக்கிற, உன்னை பார்த்தாலே எங்கள் ஊர் ஐநாறு சாமி மாதிரி பயமாக இருக்குது, என்ன வெள்ளைன்னு இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு காலை மெதுவாக நீட்ட அவன் அழகாக அதையும் வாங்கி அவன் தொட மேலே அப்படியே பூ மாதிரி வச்சு மெட்டியை போட்டு விடுறான். அப்படியே நீங்கள் பயந்துட்டே தான் இருக்கீங்க, கால் நடுங்குது. அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் அவனை விட்டு அப்படியே 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. அவனை உங்களை கையை பிடிச்சி டப்புன்னு இழுத்து பக்கத்தில் ஏன் பக்கத்தில் நிற்க மாட்டேங்களா மேடம் அப்படிங்கிற மாதிரி நிற்க வைக்கிறானுங்க. இருந்தாலும் திட்டுறேன், நிற்கலாண்டி திட்டுறேன், என் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் அமைதியோ இல்லை அப்படின்ட்டு அப்படி சத்தமே வராமல் பேச நேற்று டாட்டா மட்டும் அப்படியே வேகமாக காட்டினேன், இப்போ என்னடி வார்த்தையோ வரலையோ தெரியாதனமாக ஒரு டாட்டா கட்டிட்டு அப்புறம் அவஸ்தை இருக்கேன், அது நீங்கள் தப்பா. ஆமாடி நான் தப்பாக தான் அவளை போய் பொண்ணு பார்த்துட்டேன், ஒன்றைவே பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படி பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே வேர்க்குது. அவனும் ஏசியை கொஞ்சம் அதிகம் பண்ணி தான் வைங்களேன் அப்படிங்கிறான். நீங்கள் நமக்காக தான் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவன் எதுவுமே உங்கள் சைடே திரும்பலை. அவனுக்கு இது வேர்த்திருக்கும் அதனால் சொல்லி பாடி நினைக்கும் போது அங்கே இருக்க டிஷ்யூ எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் எப்படி அவனையே பார்க்குறீங்க, என் மூஞ்சியை பார்க்குற தொட அப்படிங்கிறான். அப்படின்னு பயந்துட்டு வாங்கி அதை கொஞ்சம் நல்லா தான் சொன்னேன், ஏன்டா அப்படி கத்துற பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் அப்படியே தொடச்சிக்க அடிச்சு கொஞ்ச நேரத்தில் மோம் காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடாமல் இப்படியே நின்றுட்டுருக்கோம், எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு ஜூஸாவது கொடுக்கலாம்ல அப்படிங்கிறான். ஐயோ இப்போ தாலி கட்டினதுக்கப்புறம் ஏதாவது கொடுக்கணும்ல, மறந்தே போயாச்சு, காலையிலேருந்து அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வயதுக்கு ஜூஸு. அப்போ நீங்கள் உங்கள் பக்கம் திரும்பி ஆமாம் நான் தான் கல்யாணம்னு சாப்பிடாம இருந்தேன், நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சாப்பிட்டோன்னு சொன்னால் திட்டுவானோ அப்படின்ட்டு நீங்கள் நான் சாப்பிடவே இல்லை, நானும் பசியில் தான் இருந்தேன், செம்ம பசி அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓ அப்போது நீ சாப்பிடல. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாக ஸோ அதனால் இது அது அஜிச்சி அவளுக்கு வேறு தெரியாத டாட்டா காட்டி அனுப்பி வச்சுட்டேன்னா அந்த கவலையில் சாப்பிடலை, நீ அந்த கவலையில் சாப்பிடல. அப்போது காலையிலேயே போய் ஒரு பந்தியில் உட்காந்து கட்டுன்னு ஒரு ஆவி வந்து கட்டுச்சு, அது உன்னோட ஆவியா அப்படின்னு சொல்லி யோசிச்சால. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறானே அப்படின்ட்டு நீங்கள் அது வந்து இது சாப்பிட்டேன் மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே முறைக்கிறானுங்க. ஐயோ ஏன்டா என் உயிரை எடுக்கிறேன், எனக்கு வாங்க கல்யாணம் இருக்கு, நான் என்ன கனவாடா கண்ணு அப்படின்னு நீங்கள் இப்போ என்ன இந்த ஜூஸ் எனக்கு வேணாம், அதையும் சேர்த்து நீங்களே குடிச்சிக்கோங்க, அதுக்கு எதுக்கு என்ன திட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரி சொல்ல. அவன் அப்படியே முறைச்சிட்டு ஜூஸை வாங்கி இந்தா குடி அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை சரியா நீங்கள் சாப்பிட்லாங்கிறது எனக்கு தெரியும் குடி அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் காலையில் அங்கே கூட சண்டை போட்டுட்ருதியே, இந்த ஃபுட்டில் இது சரியில்லை அது சரியில்லை, என்ன நடத்துகிறீங்க கேட்ரிங் அப்படி இப்படின்னு, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் பேன்னு பார்க்க. அதுக்குள்ளே அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரோ வராங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துட்டு ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் எழுத்தவங்க ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்க வச்சு அவன் எல்லாருக்கிட்டையும் அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறான். இவன் பேர் ஹீரா அப்படிங்கிற மாதிரிலாம். ஓ பார்க்க நல்லா இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் 2nd இயர் படிச்சுட்ருக்கா அப்படின்னு உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அவனே போட்டு வைக்கானுங்க. இவன் நிஜமாவே நம்ம ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்கு வந்தானா, நான் இன்றைக்கி தான் இவனை பார்க்குறேன், ஆனால் இவன் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு இங்கே ஆடியோ அவனை மறுபடியும் பேன்னு பார்த்துட்டுருக்க. அப்போ அவன் என்ன என்னையே பார்த்துட்டுருக்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க அங்கே பாரு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கா. அப்போ காதுக்கிட்ட வந்து என்ன எனக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து கேட்குறீங்க. அப்படி ஜக்காயிடுறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பக்கத்தில் நிற்கிறவங்களாம் பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ மிங்கியோக்கு செம்ம கடுப்பாக்குது. என்னடி பேசாமல் நிற்க மாட்டா, இன்னும் நெடிஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒழுங்காக பிடிச்சி நிற்க வைக்க. ஏன்டா படுத்துற, நீ தாடா கிட்ட வந்து காதுக்கிட்ட என்னமோ பேசுகிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அப்படி நிற்க. அப்போ கேட்டதுக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கிறான். இருடா என்னடா கேட்டேன், நான் அதையவே மறந்துட்டேங்கிற மாதிரி நீங்கள் மொழிக்கா. அப்புறமா ஞாபகம் வந்துடுது. நீங்கள் ஆமாம்ல என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்ன உங்கள் அப்பா மாதிரி 10ஓட 11 இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் நினச்சியா, எதுக்கூட இப்போ எங்கள் அப்பாவும் இருக்கிற அப்படின்னு பார்க்குறீங்க. நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ டெக்னிக்காக வேலை பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன், எவ்வளோ ஜீனியஸாக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா
தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நிற்க, அவனே பேசி அவனே பதில் கொடுத்துக்க. பைத்தியமாக இருப்பான் போல், இவனே கேள்வி இவனே பதில், ஏன்ட்ட எது கேட்குறான் நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு வழியாக எப்படா இதெல்லாம் முடியுங்கிற மாதிரி இருக்கா. அடுத்ததாக லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் அவனுக்கு ஊட்டணும், அவன் உங்களுக்கு ஊட்டணும்னு போட்டு படுத்தி எடுக்க நீங்களும் எது இவனுக்கு ஊட்டணுமா, ஐயோ இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, இதில் ஊட்டுறது வேறையா இங்கேயும் சொதப்பாமல் ஒழுங்காக ஊட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கையில் பிசைஞ்சு எடுத்து அவங்க கை கடை 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 கடைன்னு நடுங்குது. ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு கையை இன்னொரு கையில் பிடிச்சிட்டு அவனுக்கு ஊட்டுறதுக்கு அப்படியே கையை கொண்டு போய் உங்களால் கொண்டு போகவே முடியல, அப்படி பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே கையெல்லாம் ஷை ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான், எப்படி ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டையும் பார்க்குறவங்களே பார்க்க, நீங்கள் எடுக்கவும் திருப்பி வைக்கவும் அப்படியே பண்ணிகிட்டு இருக்க. அவனே உங்கள் கையை டப்புன்னு பிடிச்சி உங்கள் கை நடுங்கிட்டே இருக்குது. அப்படியே அவன் வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு இன்னும் நடுங்குது. அப்படியே கீழே கொட்டி மேலே கொட்டி அவன் வாயில் ஒரு வழியாக வச்சேன். அவனா அதை வாங்கிட்டு, ஏன் உனக்கு என்ன சுகரா, டேப்லெட் போடலையா நீ, இப்படி நான் கை ஷிவர் ஆகுது அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை நைட் அடித்த மப்பு எதுவும் குறையில. ஐயோ சிவா சிவா எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன்டி கை இந்த நாடன் நடங்குது, பயத்தில் தானா ஆடுது அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ அவன் எடுத்து அப்படியே கிட்ட கூட ரெடிங்க வாயை கூட திறக்காமல் அப்படியே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏன் வாயை திறன்னு சொன்னால் தான் திறப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்க்கிட்ட கொண்டு வந்து அப்படி அப்படின்னு வாய் திறந்துடுறீங்க. வாய்க்குள்ளே அழகாக உங்கள் லிப்ஸ்டிக்லாம் கூட கலையாமல் அழகாக க்யூட்டாக ஊட்டி விடுறான். நீங்கள் அதை வாங்கிட்டு என்ன நல்லா தான் பண்ணுறான், ஆனால் அந்த முகரக்கட்டையை மட்டும் ஏன் அப்படி உருன்னு வச்சுருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ அவங்க மனசாச்சு, ஏண்டி என்னமோ ஒன்றை தான் அவன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு எல்லாம் அவன் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்ற, நீயே எந்த நிலமையில பொண்ணாக இருக்கேன்னு தெரியும்ல அப்படின்னு அதுவே கவுண்டர் கொடுக்க, அடைச்சி நீ வேறு அப்படின்னு சொல்லி அதை மண்டையில் தட்டி அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு திரும்ப அப்படியே இங்கே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறோம். அப்படின்னு நீங்கள் பயந்து போய் நிற்க, உன்னை தூக்கிட்டு தான் போகணுமா வீடு வரைக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு அப்படின்னு சொல்லிங்க பார்க்க அப்படியே உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் இல்லைண்ணா அப்படின்னு எதுவும் சொல்லுற, அப்படிங்க வாய் தானாக முடிக்குது. அப்படியே உங்களை தூக்கிட்டு வரான் கார் வரைக்கும். அவனே தான் தூக்கிட்டு வந்து அப்படியே காரில் அவங்கள ஊற்றிட்டு அவனும் வந்து உட்காந்துக்கிறான் பக்கத்தில். சரி மேம் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே யாரோ எவரோ மாதிரி நிற்க, அம்மா அப்பா அப்படின்னு உங்களுக்கு அழுக வருது. அவங்க வந்துட்டு சரிம்மா பார்த்து ஜாக்கிரதையாக இரு, மாப்பிள்ளை நல்லவர் தான், உன்னை புரிஞ்சுக்குவார், நீ எதுவும் வாய் வச்சுட்டு சும்மா இரு, எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் அது வந்து அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வர, அதுக்குள்ளே டைம் ஆச்சு அப்படிங்கிறான். சரி மாப்பிள்ளை பார்த்து பத்திரமா குடிப்பாங்க, நீ கவலைப்படாதம்மா நாங்கள் வந்து ஒன்று பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு இப்போ போவேணாம்மா, நான் நம்ம வீட்டுக்கே வரேம்மா, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு நீங்கள் கையை பிடிச்சிட்டு அழுக. எதோ நம்ம வீட்டுக்கு வரையோ, அடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, உனக்கு சீர் கூட எதுவும் நாங்கள் செய்ய முடியல, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வருவோம், நீ கவலைப்படாதா அப்படின்னு உங்கள் அம்மாவே சொல்ல. ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம்னு உங்கள் அம்மா வந்துட்டு அவசரத்தில் போய் உங்களோட ஜுவல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்குன்னு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எதுவுமே வந்து உங்கள் ஃப்ரெண்டோட எதுவும் வேணான்னு சொல்லி அவங்களே புடவையிலேருந்து மற்ற எல்லா நகையும் அதேமாதிரி மாப்பிளைக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு இப்போ சீரும் வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அமுச்சு விட. மிங்கோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் வரலாம் போகலாம், நான் அதெல்லாம் வேணான்னு சொல்ல, சீரு கீரைன்னு எதையும் தூக்கிட்டு வரவேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் அப்படியே உங்களுக்கு கோபமாக வருது. ஏன் அவங்களுக்கும் ஆசைலாம் இருக்காதா, நான் ஒரே பொண்ணு எனக்கு எவ்வளோ செய்யணும்னு எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படி நீங்கள் பேச, ஷட் அப், இங்கே நான் மட்டும் தான் பேசுவேன், நான் மட்டும்தான் பேசுவேன், யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்தை. நீங்கள் பயந்து போய் அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவோ சும்மா இருமா நாங்கள் பேசிக்கிறோம், அது இல்லை மாப்பிள்ள எங்கள் பொண்ணு அப்படின்னு அவங்க எதை சொல்ல. இங்கே பாருங்க, இப்போ அவள் என்னோடய ஒய்ஃப், நான் வந்து யாருக்கிட்டே பிச்சை எடுக்கிற நிலமையிலலாம் இல்லை, என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், எனக்கு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை, அப்படி என்னோடய பிஸ்னஸ் லாஸ் ஆகி எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அப்போ உங்கள் பொண்ணுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் செய்யுங்க, இப்போ இதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கோ அவன் சொல்கிறதெல்லாம் ஓகே, வரதட்சணை வேணான்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, ஒரு நல்ல மருமகன் அது அப்படிலாம் தோணுது, இருந்தாலும் அதை ஏன் இப்படி ரூடாக தான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்க. உங்களுக்கும் அதே தான், ஏன்டா சொல்கிறதெல்லாம் சரிதான், அதை கொஞ்சம் நல்லா சொன்னேன், நான் முகரக்கட்டை இப்போ அடிக்கிறோம் நீங்கள் திட்டிகிட்டே இருக்க, ஆகணும் பேசுகிறதெல்லாம் முடிஞ்சுனா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கோர ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து டிஎஸ் வர, போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு கையை பிடிச்சி சொல்ல, பத்திரமா இருமா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படியே நீங்கள் அமைதியாக அதுக்கப்புறம் அப்படியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வர. இங்கே உங்கள் பக்கமே திரும்பல, அவன் ஏதோ ஃபோனை பார்க்கவும் லேப்டாப்பை பார்க்கவும் இப்படியே வந்து ஒரு வழியாக வீட்டு வாசலில் வந்து கார் நின்னதோ நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அவன் இறங்கி வந்து உங்களுக்கு டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே இறங்க அவங்க கையை பிடிச்சி மறுபடியும் தூக்குறான். என்ன பண்ணுறீங்க, எங்கள் வீட்டு சம்பிரதாயம் இதுதான்,
கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே வந்து தான் இறக்கி விடணும் மாப்பிள்ளை, அது வரைக்கும் தூக்கி வச்சுக்கணுமா, காருக்குள்ளே கூட மடியில் வச்சுருப்பேன் அப்படிங்க. அடிக்க பார்க்குறீங்க, இப்படி பயப்படுவேன் தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவங்கள தூக்கிட்டு நடக்க நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே மூஞ்சி வச்சுருக்கீங்க. அப்போ அவங்க அம்மா இறக்கி விடு தம்பி அப்படின்னு சொல்லவும் அப்படியே இறக்கி விடுறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆராத்திலாம் எடுத்த உள்ளே கூட்டிகிட்டு வந்து எப்பவும் போல தான் ஆஸ் யூஷுவல் அங்கே அதுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா வந்துடுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததும் ஹாப்பியாக உங்கள் அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை சொன்னதும் சரிதானே, என்ன கொஞ்சம் அப்படி பேசுகிறாரு அவ்வளோதான், அதை நீ சரி பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் என் தலையில் கட்டுறியம்மா. இந்த அத்தை சிறுமூஞ்சி மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று போடுவாங்களாம், இவங்களை திருத்தி சரியாக்க நாங்களாம் வருவோம்மா, வேலை இல்லை எங்களை இதுக்காகவா பெற்று விட்றீங்க அடிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நிற்கா. இப்போது அந்த பாலும் பழமாக அதை வந்து கொடுக்குறாங்க. இது வேறையாடா அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்துட்டுக்கா. இங்கே அவன் குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறான், நீங்கள் அப்படியே பாலையே பார்த்துட்டுக்கா. கொடி அப்படிங்கிறான். குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே மூஞ்சி அஷ்ட கோணத்தில் வச்சுட்டு குடிக்காம அப்படியே உங்களே பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பழம் கொடுக்கும்போது அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஆன் பார்க்கும்போது என்ன நீ சாப்பிட்றியா இல்லை நான் சாப்பிட்டு தரது நீ சாப்பிட்றியாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வாங்கி அந்த பழத்தை கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் அதை வந்துட்டு ஒரு நீங்கள் பண்ண மாதிரிலாம் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றான். இவருக்கு என்னோட எச்சி அப்படின்னு அருகருப்பாலும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்துட்ருக்கீங்க. மாம் எல்லாம் முடிஞ்சுண்ணா போகலாமா, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. டேய் உனக்கு இன்றைக்கி தான் மாம், நான் தான் சொன்னல நான் ரொம்ப பிஸி, என்னோடய இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கு கூட கல்யாணம்னால 1 hour தள்ளி வச்சுட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு இப்போ மீட்டிங் இருக்குது, நைட்டாக வீட்டுக்கு வருவியா தம்பி? மாம் மீட்டிங் எப்போ முடியும்னு தெரில, அதெல்லாம் முடிஞ்சு தான் வருவேன், லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்ப. இங்கே நீங்கள் அப்படியே தனியாக நிற்கிறீங்க. உங்கள் அத்தையோ அப்படிதாம்மா பிஸ்னஸ்னாலேவா நீ தான் அவனை சரி பண்ணணும். எங்கள் அம்மா என்னன்னா அவர் இப்படிலாம் பேசுகிறார் நீ சரி பண்ணுங்குது, நீங்கள் என்னன்னா அவன் வேலைக்கு போகிறான் அதனால் நீ தான் சரி பண்ணுங்கிறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நானே ஒன்றும் தெரியாது, இப்போ தான் 2nd year படிக்கிற குழந்தை, என்னை கொண்டு போய் அவனை சரி பண்ணு இவனை சரி பண்ணுன்னு என்னை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் என்ன எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களை பார்த்துக்கிற ஆயா மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவங்கெல்லாம் எல்லாம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்னை பார்த்தா என்ன அவ்வளோ டெரர் மாதிரி இருக்குது, நான் சொன்னால் கேட்குற ஆளாக அவனை பார்த்தாலும் இங்கெல்லாம் டர் ஆகுது, இதில் நான் அவனை திருத்தணுமா கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு மண்டையாட்டி வைக்கிறீங்க. அதோட அவங்களை கொண்டு போய் அந்த வெள்ளைக்கலையத்தை சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி சமுதாயம்லாம் முடிஞ்சு நைட்டே ஆயிடுது. அதுக்கப்புறம் வரவே இல்லை, மிங்கியும் காணும். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க. உங்கள் அத்தை வந்து டைம் ஆச்சுமா நீ வந்து சாப்பிடு, அவன் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனான் அப்படிங்க. சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா உங்க கூட தான் இருக்காங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட. இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு. இல்லை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல. நீங்கள் அம்மா சாப்பிட்டு போகலாம்ல, இப்போ போய் நீங்களும் அப்பாவும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுமா, இங்கேயே சாப்பிடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரிம்மா அப்படின்ட்டு இப்போ அம்மா அப்பா நீங்கன்னு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இங்கேயும் அம்மான்னு உங்களை நல்லாவே கணிச்சிக்கிறாங்க, அப்பா அவனோட சிஸ்டர்ஸ்னு உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சது உங்கள் அப்பா அம்மா சரிம்மா போயிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு ஆஸ் யூஷுவல் இந்தியன் மதர் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ சொல்லிவிட்டு நீங்களோ போமா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுங்க. அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ அவனோட சிஸ்டர்ஸ் வந்து உங்களை சரி உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட், ஆனால் என் தம்பி எப்போ வருவான்னு தெரில, அதனால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதான் அவன் ரூம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட. சரி அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. போனால் பெரிய லக்ஸூரியஸான ரூமு, அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இதெல்லாம் இருக்கா அந்த லூஸு கொடுத்து வைக்கல. சரி அவளுக்கு அவள் தான் முக்கியம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் தோப்புன்னு உட்காந்துட்டு அட எங்கப்பா இன்றைக்கி நாள் மாதிரி என் லைஃப்பில் ஒரு மோசமான நாளை நான் பார்த்ததே இல்லை, எப்படி ஆயிடுச்சு என்னடா அவளை அமுச்சு விட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கடைசியில் என்ன கல்யாணம் பண்ணி இங்கே வந்து உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்ம ஸ்வீட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் என்னாச்சு மியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இப்போ ஸ்வீட்டிக்கு கால் பண்ணுறீங்க. அவ்வளோ மச்சான் என்னடி பிளேட்டை இப்படி திருப்பி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்கிறா. ஆக்சுவலி கல்யாண படத்தில் அவள் இருந்திருப்பா, பட் இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் பக்கத்தில் கூட அவளால் வர முடிஞ்சிருக்காது. பிகாஸ் பிரச்சனை அப்படி போயிருக்கும். அவங்க அம்மா அப்பா அவளை நகர விடாமல் உட்காரு நீயும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அடுத்த அவன் ஒன்றை கல்யாணம் பண்ணி கேட்கவா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சால அவங்க அசராமல் அந்த இடத்துல அவள் உட்காந்துருப்பா. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் பெரிய பிஸ்னஸ் மேன் பற்றி அவனை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்டி எங்கள் அம்மா அப்பா இப்போ ஃபீல் பண்ணிடுறாங்கடி என்ன அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாவி அடிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறது, ஆள் தான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக பொறாம வராதா அப்படின்னு சொல்ல அடிப்பாவி அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிருப்பல அடிக்கிறீங்க. நீங்கள் அடியே அப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதனால என்னடி என் ஃப்ரெண்டு நீ நல்லா தான் நான் நினைப்பா அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆமாம் என்ன மச்சான் இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க
ஏண்டி நேரத்தில் கூப்பிடக்கூடாதா என்ன? இல்லை மச்சான், இன்றைக்கி தான் உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த டைம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்போ போய் நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறா. அடா அதுவா, அதை பற்றி சொல்ல தாண்டி. மியா எங்கே இருக்கா? அவள் ரீச் ஆகிட்டாளா? அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிக்கா. மியா தானே, அவன் நம்ம சொன்ன இடத்துல தான் இருக்காங்க, ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி சரி. அப்புறம் நீ ஏன்டி உண்மையை சொல்லியிருக்கலாம்ல? எங்கடியே என்ன சொல்ல விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கால் வரல. ஏய் இருடி, ஏதோ ஒரு பண்ணாட அன்ட்ட இதெல்லாம் செகண்ட் லைனில் கூப்பிடுது, யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண தான் நினச்சி செகண்ட் காலை அட்டன் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே ஸ்வீட்டி கட் ஆகும். நீங்கள் கட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறீங்க. அது பார்த்தா இந்த காலும் கட் ஆகிருக்கு. என்ன இது, திருப்பி அட்டன் பண்ணலாம் பார்த்தா கட் ஆயிடுச்சு. சரி யாருன்னு தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி ஸ்வீட்டிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டிக்கு கூப்பிடுறீங்க. அவள் என்ன மச்சான் யார் இந்த இல்லை மச்சான் கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரிடி, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, நீ பாட்டுக்கு ஏன்ட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா? ஹே அதான் சொன்னேனேடி, அவர் கல்யாணம் பண்ணதோட சரி, எல்லாரும் கல்யாணம் பண்ணி பொண்ணை வந்துட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறவங்கள பார்த்துருக்கேன். இங்கே இவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டு அவர் என்னை விட்டு ஓடி போயிட்டார். என்ன மச்சான் சொல்கிறேன்? ஆமாம் மச்சான், அதனாலும் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாமா, அதனால் ஒரு கல்யாணத்தப்போ கூட லீவே எடுக்காமல் ஆஃபீஸ்க்கு போவாராம், மீட்டிங் அட்டன் பண்ணுவாராம். இவரெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அழுதா? அதான் அவள் ஓடி போயிட்டா போல். நான் மாட்டிக்கிட்டேன் மச்சான். ஆனாலும் கெட்டதுலேயே ஒரு நல்லது மாதிரி இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கலாம் மச்சான். அவர் வரமாட்டார், எங்கேயோ என்கிட்ட கோச்சிக்கிட்டு அவர் ஓடி போயிட்டாரடி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ டொமாரு திடீர்னு கதவு திறக்கிற சவுண்ட் கேட்குது. திரும்புறதுக்குள்ள மின்னல் வேகத்தில் அவங்கள வந்து அப்படியே தூக்கி நீங்கள் பால்கனியில் தான் ஆக்சுவலி ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. வந்ததுமே ட்ரெஸ் சேஞ்ச் வேறு பண்ணிட்டீங்க. இங்கே வந்துட்டு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் தான் போட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே தூக்கி உங்களை மேலே உட்கார வைக்க நீங்கள் பயந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூட இங்கே ஸ்வீட்டியோ ஆஹா ஃபஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல ஏன்ட்டு அவளோ அப்படி அதை காதில் வாங்கிட்டு ஹலோ ஹலோ ஹீரா இருக்கியான்னு கேட்க இங்கே நீங்கள் ஃபோனை கீழே போட்டு இப்போ அவளோட ஃபோனை அடிக்க சவுண்ட் கிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் அவள் கனவு கண்டுட்டு இருந்திருக்கா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அந்த மாதிரி. அதான் அந்த சாங் சீக்வன்ஸு. ஆக்சுவலி இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, உங்கள் கால் கட்டானதோ அவள் கற்பனை பண்ணிகிட்டு இருந்திருப்பா. இங்கே உங்களை அப்படியே மிங்கி தூக்கி அந்த பால்கனி திட்டில் உட்கார வைக்க நீங்கள் அப்படின்னு பயந்துட்டு அவனை உங்கள் காலை வச்சு அவனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கீழே திரும்பி பார்த்தா ரொம்ப மேலே உயரத்தில் இருக்கீங்க. அப்படியே கீழே பார்த்தா பயமாக ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை டே எனக்கு கீழே போட்டுறாதடா, பயமாக இருக்குடா, உன்னை கல்யாணம் பண்ண அன்றைக்கி எனக்கு மர்டர் ஆக்கிற பார்க்குறீங்கடா அப்படின்னு சொல்லி அவனை ஹேக் பண்ண எது அப்படின்னு பார்க்க அது வந்து கீழே போட்டுறாத பயம் எனக்கு என்னது மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்க்க இந்த நேரத்தில் மரியாதை பண்ணா கட்டிலாம் உயிரே போகிற மாதிரி கட்டிட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் சார் கீழே போட்டுறாதீங்க ஹஸ்பண்ட் சார், பாப்பா பயமாக இருக்குது ஹஸ்பண்ட் சார், இவ்வளோ உயரம் என்ன அப்படியே இப்போ மாதிரி இறக்கி விட்டுருங்களேன் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பம்ப என்னடி இப்போ என்ன நான் தான் உன்னை விட்டு கோச்சிக்கிட்டு பயந்து உன்னை பார்த்து ஓடிட்டேன்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கலராக ரீல் விட்டுட்டு இருந்தேன் அப்படி. ஐயோ அதெல்லாம் இந்த பையன் காதில் வாங்கிட்டானா, இவன் என்ன நினச்சதால நம்ம ரீல் விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. ஐயோ அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா ஹஸ்பண்ட் சார்? அது சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் கோவப்பட்டு பொண்டாட்டியை கொலை பண்ணி கேஸில் உள்ளே போயிடாதீங்க சார். இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஒன்று புது பெண் மரணம் கணவர் கைது தான் நாளைக்கு பேப்பரில் வந்துடும். ப்ளீஸ் ஹஸ்பண்ட் சார் உங்கள் முடிவை கொஞ்சம் மாற்றிக்க கூடாதா? சரி அதெல்லாம் விடு. ஆமாம் நீ ஏண்டி அவளை இந்த மண்டபத்தில் அனுப்பிச்சி விட்டேன்? எதை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் எந்த பொண்ணை எங்கே அனுப்பிச்சி விட்டேன்? ஏதாவது கீழேருந்து போகிறவங்களுக்கு மேலே போய் நின்று டாட்டா காட்டுவாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேங்க, மூளை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க எதை? ஐயோயோ ஹஸ்பண்ட் சார், ஐயோ இரா உன் வாயில் தாண்டி உனக்கு சனி, எங்கே உட்கார வச்சுருக்கான் அப்போ அடக்க மாட்டேங்கிறீ அப்படின்ட்டு. ஐயோ ஹஸ்பண்ட் சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டிங்க, அவள் ஓடி போகிறதுலாம் எனக்கு தெரியாது ஹஸ்பண்ட் சார். நான் யதார்த்தமாக டெரஸில் சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தேன், அப்போன்னு பார்த்தா அந்த பக்கியருக்கு டாட்டா கட்ட நானும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் டாட்டா கட்டிட்டேன். அவள் கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடுவாள்லாம் எனக்கு தெரியாது ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களா. அப்படியே குறுகுறுன்னு பார்க்க நீங்கள் அப்படியே ஒரு டக்கெல்லாம் அவளை பார்த்துட்டு நம்பிட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையா? ஐயோ ஹஸ்பண்ட் சார் உங்கள் தலையில் அடின்னு கையை தூக்குறீங்க, அப்புறமா வேணா நினச்சிக்கலாம். என் தலையில் சத்தியமாக அதான் சார் நடந்துச்சு, என்னை இப்போ கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன், எனக்கு பயமாக இருக்கு. சரி அது ஓகே, ஆனால்
இப்போ கொஞ்சம் முன்னாடி என்னென்னமோ ஃப்ரெண்டுகிட்ட ஐயோ மறுபடி பழசுலேருந்து ஆரம்பிக்கிறானே அப்படின்ட்டு அது நீங்கள் இல்லைன்னு நினச்சி ஏதோ சும்மா சும்மாவா அப்போது ஒரு ட்ரைலர் பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து பயப்படுறான்னு அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் அவன் எப்போயோ அந்த டெரஸ் கம்மியிலேருந்து உங்களை நகர்த்திட்டான். இன்னும் நீங்கள் அவன் இடுப்பில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்க என்ன நம்ம நடக்கவே இல்லை மூவ் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி. அடட்டே இவனோட இடுப்பில் எவ்வளோ நேரம் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிக்கிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே வந்துட்டு பெட்டில் குதிச்சிடுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்க இங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட் சார், ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவளை டச் பண்ணுறது அது இல்லீகல், அப்படி பண்ணக்கூடாது தப்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நீ என் பொண்டாட்டிடி, அதெல்லாம் இந்த மின்யூக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. என்ன எவன் கேட்பான் நான் அப்படி சொல்லிட்டு அவள் பாஞ்சு பிடிக்க வர எனக்கு டபக்குன்னு குதிச்சு ஐயோ வேணாம் சார் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வரேன் அப்படின்னா இல்லை நானே வேணான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் எனக்கு இப்போ ஒன்று ஒன்றரை மனசில் ஆடிட்டு திருப்பி இந்த பக்கம் ஓடி வரா. இவன் இந்த பக்கமாக கையை விட்டு அவங்களை இழுத்துறான். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே பெட்டில் பொத்துன்னு விழுகானிக்கா அப்படின்னு பயந்து போய் அவனையே பார்த்துருக்கா. அவனும் அப்படியே வரான். இப்போது நீங்கள் விழுந்த சீர்க்கா அவங்களோட தாலி அப்படியே கழுத்துலேருந்து வெளியில் வந்து அப்படியே மேலே கிடக்கு. அதை அப்படியே எடுத்து பார்க்குறான். நீங்கள் இதை பார்க்க வாடா இப்படி பிடிச்சி எடுத்து தைக்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கா. அப்படியே மிங்கும் உங்கள் லிப்ஸை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லிப்பு கிட்ட கூடிய நீங்கள் டக்குனு பக்கத்தில் அந்த பில்லோ எடுத்து உங்கள் மூஞ்சுக்கு அவன் மூஞ்சுக்கு நடுவில் வச்சிடுறீங்க. அந்த பில்லோவில் கிஸ் பண்ணிட்டாவன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிங்க. பதற முடியாது எனக்கு இப்போவே நீ வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண அப்படியே நீங்கள் அமைதியாக அப்படியே படுத்துட்டுருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிப்பு கிட்ட அப்படியே வரும்போது அவனோட ஃபோன் அடிக்குது. அந்த சவுண்ட் கிட்ட அப்படின்ட்டு அவன் எழுந்து ஹலோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஃபைல் எடுக்க தான் வந்திருப்பேன். ஆக்சுவலி அதை எடுத்துகிட்டு கதவை லாக் பண்ணிக்கோ, நான் போயிட்டு எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்ப படான்றிருக்கவங்களுக்கு. ஆனால் அவன் எழுந்தது கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்திருப்பீங்க. அவன் எழுந்து பேசும் போது உங்களுக்கு எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவனும் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் உங்கள் மூஞ்சில் என்னதான் வேணாண்டாலும் அவன் எழுந்துட்டான் அப்படிங்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஏமாற்றமாக அப்படியே அவனை பார்க்க அவன் அப்படியே லைட்டாக அவங்களை பார்த்து ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தெரியக்கூட இல்லை. நீங்கள் அப்படியே அவனை பார்க்கும்போது டக்குனு மூஞ்சி மாற்றிட்டு ஓகே நான் இல்லைன்னு ஓவர ஓட்டம் போட்டுட்டு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத, சீக்கிரம் படுத்து தூங்குற வேலையை வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போங்க. நீங்கள் அப்பாடா அப்படின்னு போயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்து தான் ஸ்வீட்டியை கூப்பிட்ருப்பீங்க. அவளோ இவ கற்பனையில் இருந்தவ கால் பண்ண வந்தான். ஆட என்னடி உனக்கு ஃபஸ்ட் நைட்டே இப்போ நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆடச்சா எருமை அந்த நினைப்பிலே இருப்பியா நீ அடி ஆட போமாச்சான். நான் ஒரு டூயட் பாடியை கம்போஸ் பண்ணி உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொமான்டிக் சாங்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தா நீ என்னடானா எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க என்னடி சொல்கிறது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அவர் தான் பிஸ்னஸ்னு அலையிறாரு. அது ஃபோன் கட் ஆகிடுச்சிடி எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அத்தை கூப்பிட்டாங்கன்னு போனேன் அதான் அப்படி நீங்கள் சமாளிச்சிடுங்க சரி சொல்லிட்டு மற்ற அதெல்லாம் பற்றி பேசிவிட்டு அப்படியே ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு நான் இது பாரு தூங்கிடுங்க. மார்னிங் எழுந்திருக்கும் போது விங்கோ அங்கே ரெடி ஆகிட்டு நிற்கிறான். அப்படியே பார்க்குறீங்க அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மிரர் வழியாக உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் கண்ணை கசக்கி அவனை அப்படியே சைட் அடிக்க அவனோட பாரு திரும்ப அடிக்க ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்து மூஞ்ச முடிக்கிறீங்க. அவன் பார்த்துட்டேன் இப்போ தான் மூஞ்ச மூடுறாளாம் அப்படின்ட்டு டைமாச்சு எழுந்துரு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முடிக்கிற மாதிரி என்ன சொன்னீங்க எழுந்துருடி இந்த வீட்டு மருமகனி நேர காலத்தோடு எழுந்துருச்சு சமைக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லை கும்பகாரணி மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்ஷீட்டை படிச்சிருக்கா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டீங்க எனக்கு சமைக்கலாம் வராது அப்படிங்கிறீங்க. எல்லாருமே சமையலில் பீச்சிட்டு முடிச்சுட்டு தான் வராங்களாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ போ அப்படின்னு சொல்கிறான். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து போக எங்கே போகிற நீங்கள் தானே சமைக்க போண்டீங்க அதுக்கும் நீ இப்படியே போவியா எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு தானே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போடி முதல் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கடி இப்படியே போகிற அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்தால் யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை இவன் எதுக்கு நம்ம சமைக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அல்லாது பார்க்க விங்கோ அப்படியே கீழே வந்தோம். இப்போ மணி 6 தான் ஆகுது காஃபிலாம் போடு எல்லோரும் வந்துடுவாங்க அப்படிங்களா 6 மணியா அர்த்த ராத்திரியில் எழுப்பி விட்டுருக்கீங்க அப்படிங்கிறீங்க எதை அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் ஆமாம் எனக்கெல்லாம் 6 மணி அர்த்த ராத்திரி மாதிரி தான் நான்லாம் 10 மணிக்கு முன்னாடி லீவ் நாளில் எழுந்ததே கிடையாது. காலேஜ் போகும்போது 9 மணிக்கு எழுந்திரிச்சு 10 நிமிஷத்தில் கிளம்பி காலேஜுக்கு போகிற ஆள் நான் என்ன போய் 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்காம இங்கே பார் உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். என்னடா மிலிட்ரியில் ஆள் எடுத்த மாதிரியே போட்டு உசுரை எடுக்கிற அப்படின்ட்டு நீங்கள் என்னால் அப்படி இருக்க முடியாது. எது சரிங்க ஹஸ்பண்ட் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு மண்டையாடிக்கிட்டு தட்ஸ் குட் அப்படின்ட்டு போய் காஃபி போட்டோம் அப்படிங்கிறான்.
சரி அப்படின்ட்டு போகிறீங்க, உங்களுக்கு தான் காஃபியை போட தெரியாது. அங்கே போயிட்டு காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி போகிறேன்னு தெரியலையே, மம்மிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் மம்மிக்கு கால் பண்ணுறீங்க. அவங்க என்னடி இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. மம்மி காஃபி போடுறது எப்படி சொல்லிக் கொடு மம்மி. ஏய் 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கா, அதுவே அதிசயம். இதில் சமைக்க. மம்மி நீ தான் என்னை செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட, எனக்கு ஒன்றுமே தெரியல, இங்கே என்ன சமைக்கலாம் சொல்கிறாங்க மம்மி அடி சொல்லிடுங்க. அப்படியே குறையாக சொல்லிட்டாளுங்க உங்கள் அம்மா. சரி சரி அல்லாத மம்மி சொல்ல மாதிரி செய்ய அடி சொல்ல. நீங்கள் ஒரு வழியாக தெரிஞ்ச அளவுக்கு காஃபி போட்டு உங்களுக்கும் அவனுக்கும் ஃபஸ்ட்டு போடுங்க. பிகாஸ் அதுவே நல்லாக்கா தெரியல, எல்லாத்துக்கும் போட்டு ஏன் சொதை பண்ணணும். 2 டம்ளர் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போய் மிங்க முன்னாடி நிற்க அவனும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறான். நல்லா தான் போட்டிருக்கீங்க, நாட் பேட். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படிங்கிறான். அப்படின்னு மாட்டியாட்டிங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் இனிமேல் போடாத. எது ஏன் இதுக்கு என்ன குறைச்சல், எல்லாமே குறைச்சலாக தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வருவேன், நமக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், ஸோ ரெடி ஆயிரு. சரி அப்படின்ட்டு நீங்கள் மாட்டியாட்ட அவனும் கிளம்பி போயிடுறான். இங்கே நீங்கள் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு வைக்க கரெக்டாக அவங்க மாமியார் வராங்க. என்னம்மா நீ வந்து இங்கே நிற்கிற? அது நான் இந்த வீட்டு மருமக்கள்லாத்த பொறுப்பாக இருக்கணும்னு உங்கள் பையன் தான் சொன்னார், அதான் அப்படின்னு காஃபி கொடுக்க. அடா பாடுறா, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, உங்கள் அம்மா அவனுக்கு சமைக்கலாம் தெரியாதுலாம் சொல்லி கவலைப்பட்டாங்க, நீ என்னடா காலங்காலத்தில் காஃபி போட்டு மாமியாரே மைக்கிட்டு போ அப்படின்னு மண்ணாங்கட்டி உங்கள் பையன் தான் உயிரை எடுக்கிறானு அப்படின்ட்டு நீங்கள் ஆடிருக்க. என் பையன் திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவோம், நான் கூட என்னமோ எப்படி இருப்பியோ அப்படிலாம் பயந்தம்மா, ஆனால் பரவாயில்ல, இப்படி நாங்கள் தேர்ந்து பண்ண விட நீ ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற வரையும் அவங்க அப்படியே கொஞ்சம் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. எல்லோரும் வந்து காஃபி குடிச்சிட்டு உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்ட அப்பாடான்னு இருக்கவங்களுக்கு அடுத்து சமையலுக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்க இல்லைம்மா நானே பார்த்துக்குறேன், இல்லாத அவர் ஏதாச்சும் சொல்வார் அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்க. அவங்களே சமைக்கிறாங்க. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர கரெக்டாக மிங்கும் வந்துடுறான். வந்ததும் மாம் எங்கே அவ, ஏதோ கோவிலுக்கு போகணுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு. சரி மாம் அப்படின்ட்டு மேலே வரோம். நீங்களோ இப்போ போல் குட்டி ஷார்ட்ஸ் போட்டு நீங்கள் ஹே உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னால் இது என்னடி ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறான். என்ன வெளியில் போகிறதுக்கு இது போதும் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறீங்க. இப்படிலாம் வரக்கூடாது, எங்கள் மம்மி கோவிலுக்கு போக சொன்னாங்க, ஸோ அங்கே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணடி அப்படி சொல்ல. சாரிலாம் எனக்கு கட்ட தெரியாது அப்படிங்கிறீங்க. அப்போ நான் கட்டி விடுறேன் ஏதே அப்படின்னு நீங்கள் பயப்பட வாடி அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளதுலேயே நல்ல சாரியாக எடுத்து அப்படி போட. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியுங்கிறவர் நீங்கள் அப்படியே பார்க்க அவங்கள இழுத்து அப்படியே சாரியாக கட்டி விடுறான். நீங்கள் அப்படியே நிற்க அவனும் இப்படி திரும்ப அப்படி திரும்ப இது பண்ண அதை பண்ணுங்கிறான். நீங்கள் அதே மாதிரிலாம் பண்ணுறீங்க. அவன் அழகாக கட்டி நீட்டாக அப்படியே கொசுவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் அவனே பார்க்க அவனோ அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன்னானவன். அப்புறமா அப்படியே கட்டி விட்டு ஓகேவா அப்படிங்கிறான். கோவிலுக்கு போகிறனால அடக்கி வாசிக்கிறாரு சார். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குடிஞ்சு நிமிரவே இல்லை. அப்புறம் தலை பாரு அப்படியே பாப்பார பேன் விட்டுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி ஒரு கேப்சர் போட்டு வரான். இப்போ ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போ. கீழே அப்படியே நீங்கள் இறக்கி வர பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் மாமியார் மாமனார்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க, 2 பேர் ஜோடி போத்தோம் சூப்பர் அப்படிலாம் சொல்ல. அப்படியே நீங்கள் கீழே வந்ததும் சரிம்மா ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போய் அன்னதானம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மினியும் கூட போகிறீங்க. அவனை போகிற வழியில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனுப்பி இங்கே கொஞ்சம் அம்மா திங்ஸ் வாங்கிக்க சொன்னாங்க, உனக்கும் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போய் அதில் நிறையா ஃபீடிங் பாட்டில்ஸு நிப்பில் இதெல்லாம் எடுத்து போடுகிறீங்க. கொண்டாந்து அதை வந்துட்டு பில் கவுண்டர் இருக்கும் மின்னும் நின்றுட்டு பார்த்துட்டு சரி அப்படின்னு நீங்களும் கொண்டாந்து இப்போ பில் போட அவனும் அப்படியே பார்க்குறான். அதில் வந்துட்டு இந்த ஃபீடிங் பாட்டில் அல்ல டீத்தர் இந்த மாதிரி குட்டீஸை யூஸ் பண்ணுறது ஐட்டம்ஸாக இருக்குது, சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸுன்னு. அவன் அப்படியே உங்களையும் பார்க்குறான் அதையும் பார்க்குறான். இவன் மனசளவில் குழந்தையாவே தான் இன்னும் இருக்காளா, ட்ரெஸ்ஸு தான் குட்டி குட்டியாக குழந்த மாதிரி போடுறான்னு பார்த்தா இன்னும் இவன் குழந்தையாவே இருக்காளா அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கேட்க பார்த்ததெல்லாம் ஃபீடிங் பாட்டில் ஏன்டி குட்டை குட்டையாக ட்ரெஸ் பண்ணுறது பார்த்தலான்னு இந்த ஃபீடிங் பாட்டில் வேறு நம்ம ரிசப்ஷனில் அப்படியே குட்டை ட்ரெஸ் போட்டுட்டு ஃபீடிங் பாட்டில் வாயில் வச்சுட்டு போஸ் கொடுக்க போறியா நான் 2 வயசு குழந்தைன்னு நினப்பு அப்படின்னு சொல்லி உங்களை திட்ட. இல்லைங்க அது வந்து அப்படி நீங்கள் சொல்ல இதுக்கெல்லாம் பில் பண்ண வேணாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இதுக்கு நானே பில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ அவனுக்கு செம்ம கோவது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அட இதெல்லாம் வேணுங்க, இதை வச்சு என்னடி பண்ண போகிறா பாருங்க தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பில் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு காரில் போயிற திமுருவலுக்கு அப்படின்ட்டு மற்ற இதெல்லாம் அவன் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கே போக உங்களை அப்படியே உரைச்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் பதிலே பேசாமல் அந்த அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க.
அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி அவன் அப்படியே உள்ளே இறங்கி நடக்க நீங்கள் பின்னாடி வந்து அங்கே இந்த மாதிரி ரொம்ப வசதி இல்லாதவங்களாம் இருப்பாங்கள்ல, ஐ மீன் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பழக்கம் எனக்கு இருக்குப்பா, இந்த மாதிரி செய்வேன், அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த ஃபீடிங் பாட்டில் அவங்களுக்கு நிப்பிள் இந்த மாதிரி வாங்க முடியாது, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு பார்த்து பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ்னு கொடுக்குறீங்க. அதெல்லாம் அப்படியே பார்க்குறான். அடைச்ச கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ போய் தப்பாக நினச்சிட்டோமே, இதுக்கு கொடுக்கறதுக்கு தானா, தெரியாமல் அவளை திட்டோமே அப்படின்ட்டு அவன் அவங்கள பாவமாக பார்க்க நீங்கள் கண்டுக்கவே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறீங்க. பாரேன் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு வாங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் உள்ளே போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வேறு உள்ளே வரீங்க. வந்ததும் மின்னும் அப்படின்னு நிற்க இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த அன்னதானம் போடுறதுக்கு ரெடியாக அவன் நிற்கிறான். அவன் பக்கத்தில் போய் நினைக்கிறீங்க. அவன் எல்லாத்துக்கும் பிளேட்டில் வச்சு அவன் ஒரு ரைஸ் வச்சு கொடுக்க நீங்கள் இன்னொன்று அப்படின்னு அப்படியே ரெண்டு ரைஸ் அவங்களுக்கு வச்சு எல்லாத்துக்கும் பிளேட்டில் கொடுக்குறீங்க. ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வரும்போது மின்னும் உங்கள் கையை டக்குன்னு பிடிக்கா. நீங்கள் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு திருப்பி பார்க்குறீங்க. சாரி தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல, என்ன தப்பாக நினைக்கிறது, இன்றைக்கி என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே இறங்கி போயிடுறீங்க. அவனும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் உள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். 2 பேரும் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசுகிறீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி நின்றுட்டுருக்கா. அவங்கள வந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. சாரி அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே, அதான் அப்போவே சாரி சொல்லிட்டீங்களே, இப்போ என்ன அப்படிங்கிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கும் அப்படியே உடம்பெல்லாம் சிரிக்கு. என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு அப்படியே பதற அப்படியே உங்களை திருப்பி உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே நீங்கள் ஒன்று தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்து அப்படியே மேலே அது கீழே வரவங்கள பார்க்குறான். நீங்களும் அவனே தான் கண்ணிமிக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அதே நீங்கள் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொன்னதும் அடுத்த நிமிஷம் உங்கள் சாரி அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போகிறான். நீங்கள் அப்படியே ஷையாகி திரும்ப உங்களை அப்படியே இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. இப்படியே உங்களோட லவ் மேக்கிங் அங்கே நடக்குது. அப்படியே 2 பேரும் ஒன்றா அதே நீங்கள் இப்போ கண்ணை மூடி தூங்கிடுறீங்க. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க அவனோட செஸ்ஸில் அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் ஆக்சுவலி முழிச்சிட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் உங்களே பார்த்துருக்கா. நீங்கள் அவனை பார்த்தது உங்களுக்கு ஷையாக அப்படியே அப்படின்னு சிரிச்சுட்டு குனிய அவனோ அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். எப்போ கேட்குற கேள்வி இது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பிடிக்காமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படிங்கிறீங்க. மேடம் அங்கே என்ன துள்ளுங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அது சடனாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தலைகீழ நின்றுருந்தாலும் என் ஃப்ரெண்டு மாதிரி ஓடி இருப்பேனே தவிர கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அடிப்பாவே அப்படின்னு அப்போ பிடிச்சதா பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு மடையாட்டுறீங்க. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நெத்தியில் அவன் நெத்தி வச்சு முட்டை நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ண இன்னொரு டைம் போகலாமா அப்படிங்கிறான். என்ன பகலில் ஏண்டி எப்போவுமே ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்கணுமா? பகல் நடந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே. அதுவும் நமக்கு ஆல்ரெடி ஒரு டைம் போயாச்சு, இன்னொரு டைம் போகலான்னு தாண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அப்படியே ஒன்று எடுத்துக்க மனசு வரல அதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே உங்கள் லிப்பில் அப்படி கிஸ் பண்ண நீங்களும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு கிஸ் பண்ண இப்படியே 2 பேரும் மறுபடியும் 2-3 டைம் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஆஃப்டர்நூனே ஆயிடுது. இப்போது உங்கள் மாமியார் வந்து ஏன்பா மின்யூ என்ன இப்படி பக்கல்லே தூங்கிட்டு இருந்தால் எப்படிப்பா கொஞ்சம் கீழே வர்றது, மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அடிக்கிற மாதிரி அவங்க ஷை ஆகிட்டு சொல்லிட்டு போக 2 பேரும் அடிச்சு பிடிச்சிருந்து எதை அப்படின்னு மணியை பார்க்குறீங்க. நீங்கள் சிரிச்சிட்டு என் லைஃப்லேயே இவ்வளோ நேரம் நான் வீட்டில் இருந்தது இதான் டைம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடனா அவனும் பின்னாடி வர எங்கே வரீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு குளிச்சிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஏன்டி சேர்ந்தே குளிக்கலாம்? இவ்வளோ நேரம் படுத்துனது பார்த்தாதான் அங்கே வேறு வந்தா அப்படின்னு பேபி உன்னை நான் குளிக்க வைக்கிறேன்டி அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே வந்துட்டு அவனே வந்து ஷவரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அப்படியே குளிக்க வைக்கிறேங்கிற பேரில் அப்படி இப்படி கொஞ்சம் ரொமான்ஸும் நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஒரு வழியாக வெளியே வந்து அப்படியே நீங்கள் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவனும் உங்கள் பார் பேபி நம்ம தனியாக இருக்கும்போது இல்லை குட்டியாக போடாமல் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் எல்லா முடியும் நல்லா ட்ரெஸ் பண்ணோம் அப்படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாரீ எடுக்கிறீங்க. அவங்களே பார்க்க கட்டி விடுங்க அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சாரீ கட்டி விட்டால் அடுத்தரோன்னு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்க. ஆத்தி அப்போ எனக்கு சாரியே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வேறு எதோ எடுக்க போக சும்மா சொன்னடி அப்படின்னு சொல்லி ஆனாலும் சாரியில் தாண்டி நீ செம்மையாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு அவனே மறுபடியும் அப்படியே சாரியை வியோ பண்ண
ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணி வியர் பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு நிற்க, சரிவா எல்லோரும் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வர அப்படியே மற்றவங்கள பார்க்குறாங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கவலையில் இருந்தோம், ரோபோட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல, என் பையன் கல்யாணம் நான் ஒரே நாளில் இவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டான், என் மருமகன் என் பவனை மாற்றிடலாம், எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் அவனை பார்த்துட்டு அவனும் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து சேரை பின்னாடி எடுத்து அவங்க உட்கார வச்சு அப்படியே உங்களை அப்படி கவனிக்கிறான். இதை சாப்பிடு, அது சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானே இதெல்லாம் தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில யோசிச்சு எல்லோரும் பார்க்குறாங்க, கிட்டே பேசுகிறீங்க அப்படி நீங்கள் ஷையாக அவனே உங்களுக்கு ஊட்டி வேற விடுறான். எல்லோரும் என்னடா நடக்குதுங்க, நம்ம பையனா இது அப்படின்னு, நீங்களும் மிஸ்டர் கோல்டா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி ஒன்றும் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு தலையை குனிச்சிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் அப்போ இங்கேயும் சரி எனக்கு வேலை இருக்கு அதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே இல்லடி, லண்டனில். ஏதோ லண்டன் போகிறீங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லணும்னு தான் நினச்சேன், அதான் இப்போ சொல்லிட்டேனே, நான் நைட் ஃப்ளைட்டில் லண்டன் கிளம்புறேன். அப்போ நான் என்னடி ஒரே நாளில் என்னை விட்டு இருக்க முடியாத அளவுக்கு கேட்டியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹக் பண்ணிக்கிறீங்க, கண்ணில் டிஎஸ் வர. பாரு பேபி, நீ படிக்கிறல்ல, இப்போது உனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அதனால தாண்டி இல்லாட்டி கூட கூட்டிகிட்டு போயிருப்பேன். எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, முக்கியமாக நான் போயே ஆக்கணும், 10 days தான், சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிறான். இதனாலா நீ இங்கே இரு, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் கூட போயிரு, பிரச்சனை இல்லை, எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை எனக்கு இங்கே இருந்தால் உங்கள் ஞாபகமாக இருக்கும், நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நீங்களும் பேக் பண்ணுறீங்க, அவனும் பேக் பண்ணுறான். உங்களுக்கு அவனை விட்டு பிரிய மனசே இல்லை. நீங்கள் அப்படியே அவன் கைப்பிடிச்சிட்டு நானும் வரேனே அப்படிங்கிறீங்க. எக்ஸாம் இருக்குல்லடா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு மடையாட்டிங்க. சரி 10 நாள் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் கிளம்புறான். நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே வர உங்கள் அம்மா அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னடா கல்யாணம் ஆகி மறுநாள் பேக்கோட வந்து நிற்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பயம். நீங்கள் இல்லைம்மா அவர் லண்டன் போகிறாரு அப்படின்னு சொல்லும் போதே அவனும் உள்ளே வரான். வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்ட. அவன் மட்டும் தனியாக வரான்னு பயந்துட்டிங்களா? நானும் கூட தான் வந்திருக்கேன். உங்கள் பொண்ணை வீட்டை விட்டுலாம் நான் அனுப்பலை, பயப்பட வேணாம். என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் இங்கே விடுறேன். அவளுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால தான், இல்லாட்டி நான் கூடவே கூட்டிகிட்டு போவேன். எனக்கு லண்டனில் கொஞ்சம் மீட்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்ல. சரி மாப்பிள்ள, எங்கள் பொண்ணை கவனிச்சிக்க, எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. சரி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி சக்கரதையாக ரெடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. சரிங்க ஹஸ்பண்ட் சார் அப்படிங்கிறீங்க. இன்னும் என்னடி சாருன்னு சொல்லி மோருன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணேன். அது நல்லா இருக்குல்ல அதான் அப்படிங்கிறீங்க. சிரிச்சிட்டு சரி பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்பி போயிடறான். இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஷோ இவன் நினப்பாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படிக்க கூட முடியல. எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக பண்ணுறீங்க. ஆனால் அவனும் 10 நாள் போனவன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாள் அதிகமாகுது தவிர வரவே இல்லை. 1 month இது அப்பப்போ ஃபோன் கால் மெசேஜ் அப்படி தான். நீங்களும் என்னங்க வரேன்ட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல. அடடே என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியாடி அப்படின்னு கேட்குறான். என்ன மிஸ் பண்ணாமையா? அப்போது நீங்கள் என்னை மிஸ் பண்ணவே இல்லை, உங்களுக்கு நான் தேவையே இல்லைல்ல அப்படி இப்படி நீங்கள் போட்டு அதெல்லாம் இல்லடி குட்டியம்மா, நானும் இங்கே சீக்கிரம் வேலை முடிஞ்சுட்டு தான் வந்தேன், பட் இழுத்து அடிச்சுட்டே இருக்கு, வந்துடுறேன் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 2 months ஆயிடுது, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு மண் தலையெல்லாம் வந்துட்டு கிருக்குன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மாவை அப்படியே பிடிச்சிட்டு அம்மா தலை சுற்றுது அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா அப்படிங்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா டேட்டுக்கு எது தள்ளி போயிருக்காமா அப்படின்னு கேட்க இப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது. ஆமாம்மா அப்படிங்கிறீங்க. சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்து தெம்பாக உங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் நீங்கள் நினச்ச மாதிரியே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதை நீங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக. அம்மா நான் இதை அவர்கிட்ட சொல்லணும், சொல்லிடி கால் பண்ணி சொல்லு. நேரில் போய் தான் பார்த்து தான் சொல்லணும், நான் லண்டன் போகிறேம்மா அப்படிங்க. என்னடி சொல்கிறேன், இப்போ
நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த நேரத்தில் போய் ஏதோ ஒன்று கிடக்க ஆயிடுச்சா, அப்புறம் மாப்பிள்ளை எங்களை மா ப்ளீஸ்மா நான் போய் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இருக்க முடியாமல் சொல்ல, உங்கள் அப்பா வேறு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, இப்போ போய் இப்படி பண்ணுறியடின்னு உங்கள் அம்மா எவ்வளோ சொல்லியும் முடியாது, நான் போனாலே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் தான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வேணால் உங்கள் சம்மதி வீட்டில் சொல்லுங்கள், ஆனால் அவங்கக்கிட்டே சொல்லுவீங்க, அவர்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் போய் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்ல, சரிடி அப்படி சொல்லி உங்கள் அம்மாவுக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் சரின்னு அமுச்சு வைக்கிறாங்க. நீங்களும் இங்கே செம்ம ஹாப்பியாக மிங்கியும் எங்கே இருக்கானு இங்கே வந்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்டு அவருக்கு சர்ப்ரைஸு சொல்ல வேணாம்லாம் சொல்லி அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை தேடி வந்து நின்று பார்க்குறீங்க. மிங்கியும் ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவனோட அப்பார்ட்மெண்ட் வாசலை வந்து காலிங் பெல் அமுக்க அவன் திறந்ததும் அப்படியே ஷாக்கு, ஹே ஹீரா டார்லிங் நீ அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பிடிக்கும். நீங்கள் அப்படின்னு அப்படியே மூஞ்சி திருத்திக்கிட்டு அவ்வளோ போய் உட்காரு, ஹே இவ்வளோ தூரம் வந்துட்டு என்கிட்ட பேசாமல் மூஞ்சி திருப்பிக்காடி வந்த போங்க, நீங்கள் 10 நாளில் வரேன்னு சொல்லிட்டு வந்த மனுஷனா நீங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு, இந்த பொண்டாட்டி நினப்பிலே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறுக்கிட்டுக்க. ஐயோ என் செல்லக்குட்டி சாரிடி, நான் என்ன பண்ணேன் வேலையே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல, நீங்கள் டக்குன்னு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டமாக இருக்கேன் அட்டன் டயத்தில் மிங்கியும் நீங்களும் திரும்ப மிங்கியும் அப்படியே பார்த்து ஷாக்காக நீங்களும் மிங்கியும் பார்க்குறீங்க, அங்கே நிற்கிறது வேறு யாரும் மியாவும் பார்த்து மியா அப்படிங்கிறீங்க. மியா குடுக்குடுன்னு ஓடி வந்து அதை பார்த்தா அப்படியே கீழே வச்சுட்டு ஹே ஹீரா அப்படின்னு உங்களை ஹக் பண்ண, நீங்கள் திருப்பி ஹக்லாம் பண்ணல, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மிங்கியும் மியாவையும் அப்படியே பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறீங்க. மிங்கியும் அது உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணான்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்ட வர நீங்கள் கை நீட்டி அங்கேயே இருந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. மிங்கியும் ஐயோ போச்சு தப்பாக நினச்சிட்டா அப்படின்னு நினச்சிட்டு மியாவோ ஏய் இல்லடி நீ தப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. மியா அது வந்து அன்றைக்கி உங்ககிட்ட டாட்டாலாம் காமிச்சிட்டு நான் கிளம்பி போனேன்னா மண்டபத்துலேருந்து அப்படிங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நான் அவரும் சேர்ந்து எங்கெங்கேயோ சுற்றணும், எங்களால் எங்கேயுமே போக முடியல, பிகாஸ் என் வீட்டு ஆளுங்களும் அவர் வீட்டு ஆளுங்களும் எங்கள் 2 பேர்த்தையும் தேடாத இடம் இல்லை அப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க, உயிருக்கே ஆபத்து, அவங்க அம்மா வரைக்கும் கடத்திட்டு எங்கள் 2 பேர்த்தையும் வர வச்சு கொலை பண்ணலாம் பார்த்தாங்க, அங்கேருந்து எப்படியோ எங்களை காப்பாற்றினது இவர் தான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க, இவர் தான் காப்பாற்றி எங்களை இங்கே கொண்டு வந்து வச்சு இப்போ 2 மாதமா அப்படின்னு சொல்ல, அப்போது அவ்வளோ எமர்ஜென்சியாக என்னை விட்டுட்டு இவளுக்காக தான் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு நீங்கள் அப்படியே மிங்கோ பார்க்க, இங்கோ ஒன்றுமே தெரியாத மாதிரிக்குள்ள அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஓகே அப்போது அவன் மேலே உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு, அப்படி வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நீங்கள் இவளுக்காக என்னை டெரஸில் தூக்கி வச்சு கீழே தள்ளி விட்டுவிடலாம் பயமுடுத்துனீங்க அப்படின்னு சொல்ல, மிங்கு ஏய் நீ தப்பா அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ தான் சரியாக புரிஞ்சிட்ருக்கேன். சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவளையும் சேஃபாக வச்சுருக்கீங்க, நீ நல்லா இருக்கல்லடி, நீ கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலைல்ல, உனக்கு சொல்லணும்னு தோணலைல்ல அப்படிங்கிறீங்க. ஏய் இல்லடி நீ தப்பா, நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கல, என் புருஷனுக்கு என்னை தவிர யாரையும் பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். மிங்கியும் மூஞ்சி இப்போ தான் பிரைட்னஸே வருது, எங்கே தப்பாக பிடிச்சிக்கிட்டுக்கணும்னு அவன் நினச்சிருப்பான், ஆனாலும் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பர்சனலாக அவருக்கு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே போக, ஏய் என்ன வந்த நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு இங்கே உங்கள் கை பிடிக்க, நீங்கள் கை அப்படியே உதறிட்டு இதுக்கு மேலே எனக்கு இங்கே என்ன வேலை, நான் கிளம்புறேன், உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் வாங்க பார்த்து அப்போ பேசிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே டியர்ஸ் வர நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல, அப்படி ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் அவங்க நல்லா இருக்குன்னு தான் நினச்சோம், கடைசி வரைக்கும் நம்மளால் யாருமே இது பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அழுகியாக வருது உங்களுக்கு. நீங்கள் அங்கே நிற்காமோட மிங்கும் உங்கள் பின்னாடியே ஓடி வரேன், ஹே அப்படின்னு சொல்லிட்டு மியா இங்கே அவளுக்கும் டியர்ஸ் வருது, ஐயோ நம்மளால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி வர அவள் பர்சன் வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு அவள் நடந்ததெல்லாம் சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஓடி வராங்க. இங்கே மிங்கோ தான் அவங்க பின்னாடி ஓடி, நீங்கள் அதுக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுறீங்க. லிஃப்ட்டு அப்படியே கீழே போய் ஸ்டாப் பண்ண அடுத்ததில் அவன் வந்துட்டு திரும்பி வரான், நீங்கள் அதுக்குள்ளே கீழே இறங்கி ஓடுறீங்க. அப்படியே ரெயின் வருது, அங்கே அப்படியே மழை பெய்ய அந்த மழையில் நனைச்சிக்கிட்டே போகிறீங்க. உங்களுக்கும் அவ்வளோ இதாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒருத்தர் மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சு எல்லாமே கொடுப்போம், கேரு எல்லாமே இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சிட்டா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த ஃபீல் உங்களுக்கு
நம்ம இவருக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தோம், ஆனால் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகி அழுதுகிட்டே அப்படியே போக எங்கே ஓடி வந்தவங்களை அப்படியே திரும்ப அப்படியே ஃபோல் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இங்கே அப்படியே அழுதுட்டு என்னை விடுங்க, நான் ஊருக்கே போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி போகிற, இவ்வளோ தானே என்னை புரிஞ்சுக்கிட்டதா அப்படிங்க. நான் நல்லாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அவளை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணுன்னு தோணியிருக்கு, அதுக்கு செஞ்சுருக்கீங்க. நான் எதுவும் அது சொல்லலையே, நான் உங்களை சந்தேகமும் படலை. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்கன்னு தான் சொல்கிறேன், நான் யாரும் சந்தேகப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர பார்க்க உங்கள் கையை பிடிச்சி எடுத்து ஏய் நீ தாண்டி எனக்கு எல்லாமே. அவளை நான் உனக்கு எனக்காக கொண்டு வந்து இங்கே வைக்கலடி, எனக்கு அவளை பிடிச்சிருக்குங்கிறனால வந்து வைக்கலடி, நீ தப்பாக புரிஞ்சுருக்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரியே பார், எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் தான், அதுக்காக தான் வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஃபீல் பண்ணி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டதே அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்போ தான் நீ நினச்சி பார்க்குறீங்க ஸ்வீட்டிக்கிட்ட நீங்கள் பேசினதெல்லாம் அவன் கேட்டிருப்பான்ல. ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரெண்டை பற்றி விசாரிச்சிருப்பீங்களா, அதனால் அந்த மியா எங்கே போனால் ஏதுன்னு விசாரிச்சிருப்பான். அப்போ தான் மியா ஆபத்தில் இருக்க தெரிஞ்சு அவளை கொண்டு வந்து வச்சுருப்பான். ஆக்சுவலி அவன் வரதுக்கு முன்னாடியே இங்கே லண்டனில் அவளை சேஃபாக வச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறம் மீட்டிங் வந்திருப்பான். அங்கே பிரச்சனை கொஞ்ச நாள் அவனுக்கு நீடிச்சு போயிருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறனால தெரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து சாரி சொல்லி அவளும் வந்துட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான். மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு அவன் கிளியராக உங்கள்கிட்ட சொல்ல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உனக்காக மட்டும்தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஏன் பொண்டாட்டி யாரை நினச்சோம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தாண்டி பண்ணேன். உன்கிட்ட ஏன் சொல்லலான்னு கேட்குறியா, சொன்னால் உடனே இவளை பார்க்க கிளம்பி வரேன்ட்டு நிற்பேன். நீ இப்போ படிக்கணும், உன்னோட ஸ்டடீஸ் முக்கியம். அவள் தான் லவ் பண்ணி வயிற்றில் வாங்கிட்டு ஓடி வந்துட்டான், நீயுமா அப்படிங்க சொல்லிடுவாங்க பார்க்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எனக்கு தெரியும்டி நீ அன்றைக்கி அவளை ஏன் அனுப்பி வச்சேன்னு அப்படின்னு பார்க்குறீங்க. அதையும் நான் கேட்டேன் அப்படிங்கிறான். ஏடி எல்லாம் தெரிஞ்சு எனக்கு அது தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலி நீங்களும் ஸ்வீட்டியும் வந்துட்டு பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் ஸ்வீட்டிக்கிட்ட ஏடி அவர் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்வீட்டியோ என்னடி பண்ணுறது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஸ்வீட்டி சொல்ல. இப்போ தான் உங்களுக்கு தூக்கி வாரி என்னடி சொல்கிற நீ, ஆமாடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இது மட்டும் அவருக்கு பண்ணுறது துரோகம் இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக ஒருத்தி இருக்கும் போது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறதுலாம் பாவம் டி, பெரிய பாவம் அப்படி இல்லை சொல்ல. ஐயோ இதுக்கு இந்த மூதேவி அவன் கூட போகிறது நல்லது. மியாவை கண்ணத்துலேயே 2 அறைய விட்டு அறிவில்லை இது கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வர்ற வரைக்கும் அமைதியாக இருப்பியா, முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, பாவண்டி உன்னால் ஒருத்தர் வந்து அசிங்கப்படுமா அப்படின்லாம் திட்டிட்டு சரி நீ கிளம்பு நாளைக்கு ஏதாவது செஞ்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லா பிளானும் நீங்கள் தான் போட்டிருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வேணிக்கிட்டு தான் வந்து மேலே நின்று கையாட்டிருப்பீங்க கேமராவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தான் நீங்கள் அமுச்சு வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டை வரும். அப்போ ஏதாவது பண்ணி அவனுக்கு வேறு ஒரு பொண்ணு அதே கூட நீங்கள் வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம். அப்படிலாம் நீங்கள் ஒரு பிளான் போட, ஆனால் அங்கே அப்படியே பல்பாகி அது வந்துட்டு மாறி போய் உங்களே வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதெல்லாம் அங்கே வந்து ட்விஸ்ட்டு இது தெரியாமல் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. மற்றபடி எல்லாமே உங்கள் பிளான் படி தான் நடந்திருக்கும். இதெல்லாம் இப்போ மிங்கியும் சொல்ல நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க ஆச்சரியமா, எல்லாமே தெரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு பார்க்க. இவ்வளோ நல்ல மனசு உள்ள ஒரு பொண்டாட்டி எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டாடி, அதனால தான் நீ எனக்கு வேணும்னு நினச்சேன், அதனால தான் உன்னை மிரட்டி பயமுடுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாகவே இருந்துச்சுடி, கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் நீ இப்போ தான் 2nd இயர் படிக்கிற, இன்னும் 3rd இயர்லாம் படிக்கணும், அதனால் உன்னை எதுவும் பண்ண வேணான்னு கொஞ்சம் உன்னை விட்டு வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இங்கே லண்டனுக்கு வரும்போது என்னால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடி. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அஸ்திவாரம் போட்டு வரலாம் அப்படின்னு தான் அன்றைக்கும் கூட அப்படி இருந்தது. மற்றபடி எனக்கும் மியாவுக்கு எதுவும் இல்லை, உனக்காக மட்டும் தாண்டி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்போது என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண. நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் டியர்ஸ்லாம் அப்படியே அந்த மழை நீரோடு போக அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு மிங்கியும் அப்படியே பிரேக் பண்ணி பார்க்க அவன் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் மிங்கியும் கையை பிடிச்சி அப்படியே எடுத்து அவங்க வயிற்றில் வைக்க மிங்கியும் புரியாமல் என்னடி அப்படின்னு பார்க்க நீங்கள் அப்பாவாக்க போகிறீங்க அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறான். எக்ஸாம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டேன், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, 3rd இயர் நம்ம பேபியோட நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சிரிக்க அவன் அப்படியே ஹாப்பியாக என்னடி சொல்கிற, அப்போ அதுக்காக தான் வந்தியா அடிக்கிறான். வீட்டில் கூட யாரும் என்கிட்ட சொல்ல, நான் தான் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக போய் அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் எனக்கு தான் பெரிய ஆக்க வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல. ஹே அவ சாதாரணமாக எனக்கு சாப்பாடு தான் கொடுக்க வந்தா, நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு ஓடி வர. அப்படி உன் புருஷன் ஒன்றை விட்டு இன்னொருத்தி கூட போயிடுவேனா, என் மேலே அவ்வளோதான் மேடம் வச்சுருக்க நம்பிக்கையா, அதான் அங்கேயே சொன்னனே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலேன்னு தான் எனக்கு வருதோ, நீ மட்டும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அடி செஞ்ச அப்படிங்கிறான். அப்போ நமக்கு மேரேஜே ஆகலையே, கல்யாணம் ஆகி இப்போது இவ்வளோ நாள் ஆச்சே, இப்போது சொன்னியா நீ என்கிட்ட, அது
எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. இல்லை எப்படிங்க சொல்கிறது? அப்புறம் நான் சொல்லிடுங்க உங்களை நான் பிளான் பண்ணி தான் உங்கள் கல்யாணத்துக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே நினச்சிக்கிட்டிங்கன்னா அதான் அப்படி நீங்கள் பயந்துட்டே சொல்ல, ஹே அப்படி சொல்லி உங்கள் நெத்தியில் முட்டுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க, இந்த இன்னசென்ட் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லவ் யூ. உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. மியாவை கூட வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணாங்களேன்னு தான் இஷ்டமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியான. அப்போ கூட அவள் ஓடி போயிட்டேன்னு சொன்னது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போனால் கல்யாணத்தை நிறுத்திட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தாண்டி உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ பண்ணது ஒவ்வொன்றும் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்படி ஒரு இன்னசென்ட்டை எப்பவும் விடவே கூடாது. இவன் நமக்கு தேவை அப்படின்னு என் லைஃப்பில் நீ இருக்கணும் அப்படின்னு தாண்டி உன்னை பிளான் பண்ணி தூக்குனேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் அவள் ஹஸ்பண்டாக வந்து நிற்கா. நீங்கள் இப்போ தான் மியாவை பார்த்து சிரிக்கிறீங்க. அடியாத்தி எங்கே ஏதோ தப்பாக நினச்சிட்டு ஓடிட்டோன்னு பயந்துட்டேன்டி அப்படின்னு நான் வந்து ஹேக் பண்ணேன். நீங்கள் இப்போ அவளை ஹேக் பண்ணி சாரி அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோ நான் தாண்டி உன்ட்ட சாரி கேட்கணும். சாரி, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சொல்ல, சரி சரி இப்படி மலையில நின்றுட்டு தான் என் பேபிக்கும் அவள் வயிற்றுல இருக்க பேபிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களை அப்படியே தூக்க நீங்கள் அப்படியே அவனை ஹேக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மியாவோ ஹஸ்பண்டோ அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, மியா என்னையும் தூக்கு, நானும் இது ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன் அப்படிங்கிறா. ஒன்னாலாம் என்னால் தூக்க முடியாது, யானை என் மனுஷன் தூக்குவானான்ட்டு அவனோட அப்படிங்க அப்படின்னு அதுங்க 2 அங்கே அடித்து பிடிச்சி விளாண்டுட்டுருக்கா. இங்கே ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே மிங்குவை ஹக் பண்ணிக்கிறீங்க. மிங்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து, ஏன்ட்டி இப்படி மலையில் போய் நனைஞ்சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களை தொடச்சி விட்டு அப்படியே கொண்டாந்து பெட்டில் படுக்க வைக்கா. நீங்கள் அப்படியே மிங்கியோ பார்த்துட்டுருக்க. அவங்களுக்கு சூப் எடுத்துகிட்டு வந்து இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். நீங்கள் சாப்பிடல, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட அப்படியே 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்றீங்க. அதை ஓரம் கட்டிட்டு அடுத்த நிமிஷம் மிங்கு உங்களை அப்படியே இழுத்து அவன் மேலே போட்டுக்கிட்டு அவனும் அப்படியே பெட்டில் படுத்து, பேபி இப்போது நம்ம ஏதாவது பண்ணால் பேபிக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் தெரியலையே அப்படின்னு முழிச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. அவனும் எதுவும் ஆகாது, ஆகாமல் நான் அவங்ககிட்ட ஸ்மூத்தாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுத்து அவங்க லிப்பில் கிஸ் பண்ண நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் அலருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுத்து மிங்கு அட யாராது கரடி மாதிரி அப்படின்னு அட்டன் பண்ண 2 ஃபேமிலியிலேருந்தும் அப்படி என் மருமக வந்தாலே எப்படி இருக்கா, சேஃபாக தானே இருக்கா, நல்லபடியாக வந்துட்டால அப்படின்னு அவங்க அம்மாவும் உங்கள் அம்மா என் பொண்ணு நல்லபடியாக வந்துட்டால மாப்பிள்ள அப்படின்னு உங்கள் அம்மாவும் பதட்டத்தோடு பேச, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அதெல்லாம் அவன் நல்லபடியாக வந்துட்டான். என்னோடய பேபியும் அவள் வயிற்றில் இருக்க என்னோடய குட்டி பேபி 2 பேரும் சேஃபாக என்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, சரிடா உன்கிட்ட என் மருமக சொல்லிட்டாளா? சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்ல, அப்பாடா எங்கே நீ இப்படியே இருந்துருவியோ பிஸ்னஸ்ன்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, சரிடா பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், அவளை நான் பார்த்துக்கணுன்னா நீங்கள் காலை கட் பண்ணோம் அப்படின்னு. அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சிரிச்சிட்டு, என் பையன் இனிமேல் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவான் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கும் சிரிப்பு வந்தது. எங்கள் பொண்ணும் நல்லபடியாக இருந்தால் சரிதான்ட்டு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கா. இங்கே அப்படியே நீங்கள் உங்ககிட்ட திரும்பி விட்டதை தொடரலாமா அப்படின்னு கிட்ட வர நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு அவனை இழுத்து கிஸ் பண்ண, தடா இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.